முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி தற்போது நம்முடன் டென்சிங் ஓபிஎஸ் தரப்பு செய்தி தொடர்பாளர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு தர வேண்டும், இல்லை என்றால் முடக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தீங்க. தற்போது இலையிலிருந்து பலாப்பழம் சின்னமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி சார் வச்சிருக்கீங்க? வணக்கம்மா, தந்தி டிவிக்கு முதல் வணக்கம். ஆமா, அந்த பலாப்பழம் சின்னம் இல்லம்மா, எந்த சின்னம் ஐயா ஓபிஎஸ் கையில் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு பூராமே அந்த பலாப்பழ சின்னத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டு விட்டது ஐயா கையில் கிடைத்ததினால். இன்றைக்கு இரட்டை இலை அவர்கள் கையில் இருந்தால் கூட பலாப்பழ சின்னம் இன்னைக்கு தமிழக மக்களின் மூளை முடுக்கு கிராமங்களில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு இந்த சின்ன மக்களை சென்று இன்னைக்கு அடைந்து விடும். ராமநாதபுரம் மக்களுக்கு அப்ப ஒரு அறிவித்த ஒரு 2 நிமிடத்தில் சென்று விட்டதுன்னா உலகம் மூலம் ஐயா ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு பலாப்பழ சின்னம் என்பதை உலக தமிழர்கள் அனைவரும் இன்னைக்கு அறிந்து கொள்வார்கள். ஆகையால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு 5 வேட்பாளர்கள் 500 வேட்பாளர்கள் அவர்கள் விட்டாலும், எத்தனை சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும் அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் கிழித்தெறிந்து தமிழகத்தின் தங்கள் மீனாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவார்கள், வெற்றி வாகை சூடுவார்கள். அம்மா ரைட் சார், இப்போ மக்களுக்கு சின்னத்தை விட பேரு நம்ம ஓபிஎஸ் சார் நிற்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினைச்சிருந்தா கூட ஒரு 4 பேர் நிற்கிறாங்க இல்லைங்களா ஓபிஎஸ்ங்கிற பேர்ல. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, பேர்ல எத்தனை பேர் நின்னாலும் ஓபிஎஸ் ஐயாக்கு என்ன சின்னங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 100 வாக்குச்சீட்டுல அந்த இதுல 100 ஓபிஎஸ் இருக்கிட்ட அவங்க கண்ணு எதுலதான் இருக்கும்? அந்த சின்னத்துலதான் இருக்குமா ஒழிய அந்த பேர்ல இருக்காதுமா. அதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். அது ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் குறிப்பாக அவங்கள் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற தர்மத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்ற வேகத்தில் இருக்கிறதுனால் அந்த மக்களிடத்திற்கு அந்த சின்னத்தை கொண்டு செல்வது பெரிய காரியம் இல்லையம்மா. அவங்கள் ஓபிஎஸ் ஐயா தர்மர், அந்த தர்மரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேகத்தோடு இருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஐயாவை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருப்பதால் அந்த சின்னம் ராமநாதபுரம் மக்களுக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு பெரிய காரியம் இல்லையம்மா. ரைட் சார், இணைப்பில் உங்கள் பார்வையை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.